குட் மார்னிங் ஃபோக்ஸ். குட் மார்னிங். ஓகே, இன்றைக்கி கோல்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நேற்று நைட்டு ட்ரேட் ஆனது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ட்ரேடிங் கோல்டில் நடந்தது வந்து நேற்று தான். அதாவது XAU USD. ஏன்னா பக்கா க்ரோத்தில் இருந்துச்சு. ஒரு இது கூட உங்களுக்கு வந்து இதுவே நெகட்டிவ் பெரிய லெவலில் நெகட்டிவே இல்லை. நேற்று ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணவங்களுக்கு தெரியும், கோல்டில் 39% க்ரோத்து ஒரு நாளைக்கு. ஆனால் வந்து பக்காவாக கேண்டில் ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இது வந்து கடைசியாக வந்து இப்போ நல்ல பாசிட்டிவில் தான் முடியும் அப்படின்றது. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாக இதே தான் ஓடின்னு இருந்துச்சு. பாசிட்டிவில் மட்டும்தான் ஓடி இருந்தது. ஆனால் வால்யூம் நேற்று ட்ரேடு பண்ணவங்க ரொம்ப கம்மி தான் பண்ணாங்க. மேபி என்னன்னு தெரியல, ஆனால் வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக தான் ட்ரேடு பண்ணாங்க. மற்ற டைம்லலாம் நல்ல ட்ரேடிங் இருந்திருக்கும், ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி ஃபிசிக்கல் டிமாண்ட் வந்து இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. ETF வாங்குறவங்க வந்து நல்லா அதிகமாக வாங்குகிறாங்க. பெரிய லெவலில் ஒரு இதுக்கப்புறம் வருமானது நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி கோல்டு வந்து நெகட்டிவில் போயின்னு இருக்குது. $5,150 ஒரு அவுன்ஸுக்கு அந்த ரேஞ்சில் தான் இப்போ கீழே போயின்னு இருக்குது. இன்னும் இருக்குது, இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது. அதனால் இன்றைக்கி எப்படி ட்ரேடிங் ஆகின்னு இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக லிட்டில் பிட்டு கேப் அப் ஆகிட்டு மேலே அதை போய் தான் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிது. அதனால் இது வந்து குட் சைனா பேட் சைனான்றது கரெக்டாக வந்து இன்றைக்கான மார்க்கெட்டை பொறுத்து தான் தெரியும். ஆனால் இன்றைக்கி வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது. அதனான்னு தெரில, வெள்ளிக்கிழமை நல்ல நாளுன்றதுனால நிறைய பேர் கோல்டில் ட்ரேடிங் பண்ணுறாங்களான்னு தெரில. ராசி நட்சத்திரம்லாம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை கோல்டு பொறுத்தளவு. குட் பை.